மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. ஒரு சில பேருக்கு 5 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 10 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 15 வருடங்கள் இருக்கலாம். உங்கள் ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன் ஈஸியாக புரியும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், இது குருவோட நட்சத்திரம். ஒரு நல்ல நட்சத்திரம் சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து, அதாவது பாவ கிரகம் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா, வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த லக்னமாக இருந்தாலும் சரி, குருவோட நட்சத்திரத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்து தசை பண்ணால் அந்த தசை சிறப்பான தசையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எடுக்காது. அது மாதிரியான நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம். 2024 குரு பயிற்சியான பிறகும், 23 சனி பயிற்சியான பிறகும், அதே ராகு பயிற்சியான பிறகு கூட எந்தவித மாற்றமும் இல்லை, தொழிலில் மாற்றம் இல்லை, எந்தவித வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ. இது ஏன் வளர்ச்சியை கொடுக்கல, எதுக்கு உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கல, செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இல்லை, அது என்ன காரணம் அப்படின்னாக்கா தசாபுத்தி பாதிப்புகள் தான். கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் 20% தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். மீதி 80% தசாபுத்தி தான். இந்த தசாபுத்தி எதை வச்சு பலன்கள் கொடுக்குது, கிரகங்கள் எப்படி இருந்தால் நன்மை, எப்படி இருந்தால் தீமை. என்னோட கணக்குப்படி 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுக்கு மேலே படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை நடப்பில் வரும். இந்த சனி தசை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பீங்க. படிப்பில் மந்தத்தன்மையை கண்டிப்பாக உருவாக்கும். நல்ல தசையாக இருந்தால் கூட சுப ஆதிபத்தியம் பெற்று சுப தொடர்பு பெற்று சனி தசை நடத்தினா கூட பெருசாக வளர்ச்சிகளை பார்க்க முடியாது. மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில். இப்போ சனி வக்ரமாக இருக்குது 9ஆம் இடத்துல. இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லலாம். இப்போ மட்டும் இல்லை, சனி வக்ர நிவர்த்தி ஆனால் கூட உங்களுக்கு சதய நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் சனி கிட்டத்தட்ட 2025 வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். படிப்பு ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 30-34 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இப்போ திடீர் வேலை வாய்ப்பு அமையும். இந்த சனி வக்ர காலங்களில் சனி வக்ர நிவர்த்தியான பிறகு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இப்போ வேலை கிடைக்குதுனாக்கா அந்த மாற்றங்கிறது சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். உடனடியான இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், திருமணத்தில் சொல்லவே தேவையில்லை. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனியில் இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக 2.5 வருஷம் அஷ்டம சனி நடந்தது. அது முடிஞ்சு இதை 1 வருஷம் ஆகுது. இன்னமும் திருமணம் கூடி வரல. சனி தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு திருமண வாய்ப்புகளை கூடி வைக்காது. நிறைய தடை தாமதங்களை கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பலமே தேவை கிடையாது. சனீஸ்வரன் தசையில் குரு பலமே தேவை கிடையாது. பார்க்கவும் மாட்டாங்க. எப்படியாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 வருஷத்துக்கு ஒரு முறை குருபலம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ திருமணம் நடக்கணும் இல்லையா? ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா தசா நடத்தக்கூடிய சனி பகவான் சப்போர்ட் பண்ணணும். சனி தசைங்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்புலேருந்து பண்ணணும், தசை பண்ணணும். புத்தி நடத்தக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும், இல்லை 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும். குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தோட புத்தியோ 7ஆம் இடத்துல இருந்து ஒரு புத்தி நடத்துதுன்னு வச்சுக்கலாம், அந்த கிரகத்தோட புத்தியில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதில் நிறைய தடை தாமதங்களோட 2-7 பாதிப்பு இல்லாமல் இருந்தால் உடனடியாக திருமணம். 2-7 பாதிப்பு இருந்துச்சுனாக்கா திருமணமாகி டைவர்ஸு, திருமணமாகி பிரச்சனை, திருமணமாகி கணவன் மனைவி பிரியறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய ஜாதகங்களை பார்த்து 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் மட்டுமே இந்த சனி தசையில் திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இப்போ குழந்தை இருக்குது, பசங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள்
உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்குது, ஆனால் தசை சரியில்லை, கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா அது சூரியனோட போய் அசங்கமாயிருக்கும், இல்லைனா இருக்கிற இடத்த விட்டு வக்கரமாயிருக்கும். அதனால தான் இந்த கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்குது, நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது மனசு ரீதியாக. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைமில். அசங்கம் ஆகியிருந்தாலே அந்த தசை ஃபுல்லாகவே உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இருந்தாலும் அது பரிகார வழிபாடு மூலமா உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்திக்கலாம். கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. இப்போ சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த திருமணத்துக்கு நிறைய தடை தாமதங்கள் கொடுக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பசங்களுக்கு திருமணத்தை இந்த டைமில் கொடுத்துருக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு கட்டுறதுக்கு ஒரு சில செலவுகள், சுப செலவுகள், சுப விரயங்கள். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலே சுப விரயங்கள், சுப செலவுகள் தான் எல்லாமே. ஒரு வருமானம் வந்துச்சுனாக்கா அந்த வருமானத்துக்கு உண்டான செலவு இருக்கும். ஏதோ ஒரு வருமானம் வரப்போகுது, பின்னாடி ஒரு அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான செலவு இப்போ வச்சிடும். அந்த அமௌண்ட் வருதுன்றதுனால சரி இது ஒரு வீடு கட்டலாம், அது வந்தால் சமாளிச்சுக்கலாம், இந்த இடத்த வாங்கி போடலாம், அது வந்தால் அதை இந்த இடத்த வாங்கி போடலாம், கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்குவோம், ஒரு மனையை வாங்குவோம், பின்னாடி அந்த அமௌண்ட் வருதில்ல அதை கட்டிப்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அது வந்துடும், கண்டிப்பாக நிலுவையில் நிற்காது. வர வேண்டிய பணம் வரும், கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்துருவாங்க, போட்ட முதலீடு வரும். சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். எதுவுமே காசு கையில் தங்காது, வர்றது செலவுக்கு அப்படியே போயிடும். அதுதான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல வக்ரம், பாகிஸ்தானத்தில் சில சொத்துக்கள் மூலிமா நிறைய வருமானத்தை பார்க்கலாம். தாய் தகப்ப சொத்து மூலிமா நிறைய வருமானத்தை பார்க்கலாம். இந்த டைமில் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதெல்லாம் இந்த நேரங்களில் நடக்கும் நிறைய. 47க்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை. புதன் தசைக்கு என்ன பலன்கள் சொன்னோன்னா அத்தனையும் கேது தசைக்கு எடுத்துக்கலாம். 7 வருட தசை தான். இந்த கேது தசை நினச்சா எந்த லெவலுக்கு வேணாலும் கொண்டுட்டு போகும். அதே கேது தசை மாற்றி நினச்சா ரொம்ப கஷ்டத்தையும் கொடுத்துரும். இது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து. சனியோட வீட்டில் இருந்தால் நல்ல ஒரு அனுபவத்தை பார்ப்பீங்க, நிறைய அனுபவங்களை பார்ப்பீங்க, நிறைய பாடம் கற்றுப்பீங்க. துரோகிகள் அதிகமாக நெருங்குவாங்க, நல்லவங்க கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த சனியோட தொடர்பில் இருந்துச்சுன்னா அந்த கேது பகவான் இந்த வருட காலகட்டத்தில். ஏன்னா பாகிஸ்தானத்தில் வக்கரமாக இருக்குது சனி பகவான். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா குரு விரயத்தில் இருக்குது. இந்த நேரங்கள் அப்படிங்கிறது உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் அப்படிங்கிறது இது பரவாயில்ல, ஒரு 54 வயசில் வருது அப்படின்னாக்கா பெருசாக ஒன்றும் இல்லை. பசங்களோட வளர்ச்சி தான் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். பசங்களோட தேவை, படிப்பு, திருமணம் அதெல்லாம் இந்த நேரங்களில் நடக்கும். ஏன்னா சுப விரயங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே குரு பகவான் உங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே திருமணத்துக்கு உண்டான விரயத்தை தான் அதிகமாக கொடுப்பார் சுக்கிர பகவான். குருவுடைய நகர்வுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போடுவீங்க. பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களில் கொடுக்கும். சனி பாக்கியஸ்தானத்திலேருந்து வக்கரமாக இருந்தால் கூட நிறைய வளர்ச்சிகளை பார்க்கலாம். சனியோட டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அஷ்டம சனியில் இருந்த மாதிரியான கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் கிடையாது. வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான செலவு வருமானத்தை அப்படியே செலவு பண்ணுவீங்க. ஒரு 10 ரூபா மிச்சமாகாது, அப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள். இந்த சுக்கிர தசையில் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். பசங்களுக்கு வண்டி வாகனத்தை வாங்கி கொடுக்கறது, பழைய இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்கிறது, பழைய வீட்டை விற்றுட்டு புது இடம் வாங்கிறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இதெல்லாம் கொடுக்கும். உங்களுடைய சுக்கிர தசை பசங்க யாராவது வீட்டில் வேலை தேடிட்டு இருந்தாங்கனாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். ஒரு தொழில், நல்ல தொழில் அமையும். ஏன்னா இந்த காலத்தில் வர சுக்கிர தசை அப்படிங்கிறது உங்கள் பசங்களுக்கு தான் செல்லுபடியாகும். இதே எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னாக்கா, குட்டி சுக்கிரன் ஒன்று வருது இல்லையா, ஒரு 10 வயசுக்கு மேலே ஒரு 30 வயசுக்குள்ளே ஒரு சுக்கிர தசை வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ, அது குட்டி சுக்கிரன். இது எந்த விதத்துலையும் புரோஜனம் கிடையாது. அந்த புரோஜனம் இல்லாத சுக்கிர தசை அப்படிங்கிறது அப்பா அம்மாவுக்கு செல்லுபடியாகும். அதாவது அப்பா அம்மா செய்யக்கூடிய தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சி, ஒரு சில மாற்றங்கள். பையனுக்கு சுக்கிர தசை நடக்குது, இவர் எங்கேயோ போயிட்டாரு, நல்ல ஒரு வளர்ச்சி, கார் வாங்கிட்டாரு, வீடு வாங்கிட்டாரு, ஏதோ அதிர்ஷ்டம் நல்லபடியாக வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும் இல்லையா. அது இந்த குட்டி சுக்கிரனால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் அப்பா அம்மாவுக்கு. அதே மாதிரி தான் பின்னாடி வரக்கூடிய சுக்கிர தசை அப்படிங்கிறது பசங்களுக்கு ஓரளவுக்கு. ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கணும், வீட்டுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கணும். உங்கள் மூலயமா நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் மூலயமா கொடுக்கும். ஒரு ஓய்வில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் மூலயமா கொடுக்காது, அது பசங்க மூலயமா கொடுக்கும்.
ஏதோ ஒரு வகையில் அந்த வீட்டில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காகவே இந்த சுக்கிரதசைங்கிறது அந்த அளவுக்கு வேலை செய்யும். இது இந்த குட்டி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு நல்ல டைம் நடக்கணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ நடந்ததுனாக்கா இந்த குட்டி சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வேலை செய்யாது. அது விதிவிலக்கு நிறைய உண்டு. இதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சுக்கிரதசை அப்படிங்கிறது உங்கள் பசங்களுக்கு நல்லபடியான முன்னேற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு அஷ்டம சனியோ 7 சனியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. 74 வயசுக்கு மேலே 80 வயது வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசையில் உடல்நிலை பாதிப்புகள் இந்த நேரங்களில் உண்டு. கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி தசை, இந்த தசை வரக்கூடாது. வந்தால் இருக்கிற இடத்தை பொறுத்து நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் சொத்து பத்து பிரச்சனைகள் நிறைய வரும். பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அரசாங்கம் ரீதியாக நிறைய எதிர்ப்புகள் வரும். அரசாங்க ரீதியாக ஏதாவது உதவிகள் கேட்டு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிர்ப்புகள் வருதுனாக்கா அரசு ரீதியாக வரும். அது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களால் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலங்களில் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் ஒரு சில பாதிப்புகள் உண்டு இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 80 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திர தசை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி தசை. இந்த லக்கணமாக இருந்தால் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை தான். நிறைய மனக்குழப்பங்களை கொடுக்கும், மனசார்ந்த பாதிப்புகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். நீங்கள் எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் சரி, இப்போ வீட்டில் சந்தோஷம் வந்தாலும் கூட சரி, அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை தான் இந்த சந்திர தசை. பின்னாடி வரக்கூடிய சந்திர தசை. மன அழுத்தங்கள் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் உணவு பழக்க வழக்கங்கள் அவசியமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கனவு தொல்லை அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரக நகர்வுகள் கொடுக்கும். நன்றி.